ஆதரவுக்காரன் கொடுத்து நாங்கள் உள்ள போடுவோம். அதுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்துப்பீங்க, நாங்கள் 7000 ரூபா கொடுத்துப்போம். 7000 ரூபா கொடுத்தோம், நாங்கள் என்ன பதில் சொல்ல? இது ஒரு காலம் சாத்தியமாகாது. ஆக நம்ம கோழி பண்ண குடும்பங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் தான் இருக்கட்டும். அது வேற இது வேற. ஆண்டு சந்தா கம்பல்சரி கொடுக்கணும். அடுத்த விட்டு வரும்போதெல்லாம் மீட்டிங் எங்கே நடந்தாலும் சரி வெளியே நோட்டை போட்டுவோம். நோட்டை வெளியே போட்டுட்டு ஆண்டு சந்தா கட்டிட்டு தான் உள்ளே வர முடியும். மாத்திரை போடுறதுக்கு ஆண்டு சந்தா எல்லாரும் வரும்போது வீட்டில் இருந்தப்போ சும்மா வந்தாங்க, கோழி பண்ணைக்கு நேரம் வந்துடுறாங்க, பணத்தை எடுத்துகிட்டே வாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நிதி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? சாலையோர வியாபாரி தெருவில் மாம்பழம் கொய்யாப்பழம் வரிசையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். டெய்லி 200 போட தான் 500 போட தான். வர்த்தகர் சங்கம் தான். சங்கத்தில் எத்தனை பேர் பணம் வச்சுருக்கோம், எவ்வளோ வச்சுருக்கோம், எப்படி போட முடியும்? பணம் இல்லாட்ட எப்படி இந்த மைக்ஸ் கட்டுவாங்களா? வாட்டர் கேன் வருமா, டீ வருமா, பிரியாணி வருமா, மண்டபத்தை அமர்த்த முடியுமா? என்ன செய்ய முடியும்? அப்போ வரும்போது மணி என்னன்னா மசூர் மாமா தான் பணம் கொண்டு வரணும். பாகாய ஆண்டாடும் வரும்போது அங்கேருந்து எடுத்து வரணும். எல்லாம் எட்டுவாங்க. பணம் கேட்டால் யார் யாருன்னு ஒவ்வொரு தெரியும். 500 ரூபா இல்லாமல் கோழி பண்ணக்காரர் யாருமே இருக்க மாட்டாங்க. 1000 ரூபா கம்மியாக இருக்காங்க. சும்மா 1000 ரூபா எடுத்து கொடுங்க, அவங்க பணம் எங்கேயும் போகாது. நம்பி கொடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. 1000 ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்க முடியல ஆண்டு சேர்ந்தா அவர்களோட வராங்க. அது நல்லதுதான். இது ரொம்ப பேசாதியா ஒண்ணு இல்ல. அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அதுதான் நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். இது திரும்பவும் சொல்றேன். யாரோட பைசாவும் நீங்க காசு காசு கேட்கறாங்க, காசு காசு அதுல விஷயம். உங்களோட பங்களிப்பு சங்கத்துல சங்கமா இருந்தான்னா உங்களுக்கு சங்கத்துல ஈடுபாடு வரும். முதல்ல சங்கத்துல இருக்கிற காசு யாரோட தனிப்பட்ட காசு கிடையாது, நம்மளோட காசு. அது கணக்கு வழக்கு இல்லாம யாரும் ஒரு ரூபா கூட செலவழிக்கவும் முடியாது. திரும்பவும் அதை திரும்ப சொல்றேன். இல்ல காசு நீங்க காசு வாங்கிட்டு ஓடிடுறாங்களோ, வாய்ப்பே கிடையாது. பொருளாளர் இருக்காரு, சந்தா வருஷ சந்தா இத்தனை பேர் இவ்வளவு நாளும் தந்திருக்காங்க. இந்த கூட்டம் நடந்திருக்கு, இவ்வளவு செலவு வரவு செலவு உங்களுக்கு 3 மாசத்துக்கு போட்டா என்ன விஷயம் போட்டு விட்டுட்டு தான் இருக்கும். இதை யாரும் நம்ம நம்பிக்கை என்ன செய்யலாம். சீட்டு கம்பெனி ஒன்றும் நடத்தல. நம்ம காசு போட்டு நம்ம சங்கத்தை சந்தா தான் போடுறோம். இதுக்கு கணக்கு கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எந்த நேரமாலும் கேட்கலாம். ஆல்ரெடி 3 மாசத்துக்கு